புகைப்பிடித்தால் பற்கள் விழுந்துவிடும் அப்படின்னா, புகைப்பிடித்தால் பற்கள் விழுந்தால் பிற்காலத்தில் பற்கள் விழுந்துடும். இப்போ புகைப்பிடிக்கிறாங்களா வருஷ கணக்காக, அல்லது அவங்களுக்கு பிற்காலத்தில் ஒரு 60 வயசுலேயோ 70 வயசுலேயோ பற்கள் விழ ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது ஒரு பின்விளைவு, பக்க விளைவு. அது அந்த மாதிரியான ஒரு புகைப்பிடித்ததுலேருந்து அவ்வளோ டேஞ்சரான ஒரு விஷயம். அதில் கலக்கப்படுகிற கெமிக்கல் இதெல்லாம் சேர்ந்து நரம்பு மண்டலத்தை இப்போ நரம்பு மண்டலத்தை ரொம்ப பாதிக்கும். நரம்புகள் வலுவிழக்கும் போது தான் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் போது தான் முடி கொட்டுறது, அப்புறம் பற்கள் விடுறதெல்லாம் இந்த நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுறது தான். நரம்புகளை தான் அந்த புகைப்பிடிக்கும் போது நரம்பு மண்டலம் தான் ரொம்ப பாதிக்கப்படும். அப்படி இருக்கும்போது இப்போ புகைப்பிடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு மது அருந்தும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, அந்த விழிப்புணர்வு குறைஞ்சி அப்படி ஒரு மாதிரி போதை, நிற்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு விஷயம், ஒரு பேச முடியாது, அந்த மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்படும். புகைப்பிடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஓவராக விழிப்புணர்வு ஓவராக இருக்கணும், கோபம் அதிகமாக இருக்கும், ஸ்டெடியாக இருக்கும், விழிப்புணர்வு ஜாஸ்தியாக இருக்கும். மது போதையில் விழிப்புணர்வு கம்மியாக இருக்கும், மங்கலாக இருக்கும். விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக இருக்கும், நிற்க முடியாது, பேச முடியாது. இது புகைப்பிடிக்கும்போது அந்த நரம்பு மண்டலத்துக்கு அது ஒரு ஊக்க மருந்துன்னு சொல்லலாம். புகைப்பிடிப்பது ஒரு ஊக்க மருந்து. ஏன் அடிக்கடி புகைப்பிடிக்கிறாங்க? இப்போ மது அருந்துறது எப்போ, டெய்லி அல்லது இரவு நேரத்தில், அல்லது எப்போ ஒரு வாட்டி, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி, அல்லது மது அருந்துறது எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் மது அருந்துவாங்க. ஆனால் புகைப்பிடிக்கிறது பாருங்கள், செயின் ஸ்மோக்கர்லாம் சொல்லுவாங்க. தொடர்ச்சியாக அவங்க புகைப்பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அல்லது ஒருத்தர் சராசரியாக புகைப்பிடிக்கிறவர் 20 சிகரெட்டு அல்லது 20 பீடி, 10 சிகரெட் இந்த மாதிரி அடிக்கும்போது அவங்களுக்கு அது ஒரு ஊக்க மருந்து. அவங்கள அது ஊக்கமாக வச்சுக்குது. அதுக்கு தான் புகைப்பிடிக்கிறாங்க. ஊக்கமாக வச்சுன்னா அந்த அளவுக்கு நரம்பை தூண்டி விட்டு அந்த நரம்பை அளவுக்கு அதிகமாக அது ஊக்கப்படுத்தி அது அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு புகைப்பிடிக்கிறவங்களுக்கு கொடுக்குது. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு ஊக்கம் தொடர்ச்சியாக நரம்பண்டலத்துக்கு கொடுக்கும்போது நரம்பண்டலம் ரொம்ப பாதிக்கப்பட்டு பிற்காலங்களில் நரம்பண்டலம் தளர்ந்து விடும். அப்போ பிற்காலங்களில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த பற்கள் விழ ஆரம்பிச்சிடும், சீக்கிரமாக விழ ஆரம்பிச்சிடும். அவங்க ஒரு 2 வருஷம் புகைப்பிடிச்சிட்டு அல்லது 4 வருஷம் புகைப்பிடிச்சிட்டு விட்டுருவாங்க. ஆனால் அதோட பாதிப்பு பிற்காலங்களில் தெரியும். முடி கொட்ட ஆரம்பிக்கும், அப்புறம் இந்த மாதிரி பற்கள் விழ ஆரம்பிக்கும். அவங்களுக்கு ஒரே குழப்பம், நம்மக்கிட்ட இப்போ எந்த கெட்ட பழக்கமுமே இல்லையே, நமக்கு எப்படி பற்கள் விழ ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப குழம்ப ஆரம்பிப்பாங்க. நல்ல சத்தான உணவுகளை தான் சாப்பிடுவாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஏன் பற்கள் விழ ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்கும். அதனால் இந்த குழப்பங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா, முதல்ல புகைப்பிடிக்கும் போதே நம்ம நினச்சிக்கணும், கண்டிப்பாக நமக்கு ஒரு 60 வயசுக்கு மேலே பற்கள் விழ ஆரம்பிச்சிரும். ஏன்னா நம்ம புகைப்பிடிக்கிறோம், அதனால் 60 வயசுக்கு மேலே நமக்கு பற்கள் விழ ஆரம்பிச்சிரும் அப்படின்ட்டு அவங்க அதை நினச்சிக்கிட்டு புகைப்பிடிச்சாங்கனாக்கா, புகைப்பிடிக்கிறது எவ்வளோ மோசமான விஷயம். பற்கள் விழ ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம எதையும் ஒழுங்காக சாப்பிட முடியாது, திரவ உணவுகளை தான் சாப்பிட முடியும், வேறு திட உணவுகளை சாப்பிடவே முடியாது. அதனால் பற்கள் விழுந்துருமா, வயசான பிறகு பற்கள் விழுந்துருமா? முதுமையின் காலத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க 90 வயசு ஆகுது, அவங்களுக்கு இன்னும் பற்கள் விழவே இல்லை, எல்லா பற்களும் நல்ல உறுதியாக தான் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சாகிற வரைக்கும் பற்கள் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அல்லது ரொம்ப மனித ஆயுள் 120 வருடம் அப்படின்னா, ஒருத்தருக்கு 90 வயசுலலாம் பற்கள் விழாது அப்படிங்கிறது தான். 120 வருஷம் மனித உயிர் வாழ்வாங்க அப்படின்னாக்கா, அப்போ எப்போ பற்கள் விழவும் அப்படின்னா, ஒரு 110 வயசுக்கு மேலே அல்லது 115 வயசுக்கு மேலே தான் பற்கள் விழணும். அப்போது 115 வயசு வரைக்கும் அல்லது 110 வயசு வரைக்கும் பற்கள் விழாது. பற்கள் இல்லாமல் பிறக்கிறாங்க, இறக்கும்போது இயற்கையாக இறக்கும்போது இறக்குன்ற அந்த நேரத்தில் பற்கள் விழுந்து விடும் அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். அதனால் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு வேளை பற்கள் இறந்த முதுமையில் விழும் அல்ல விழாது அப்படின்னு நினச்சா கூட, அது விழுன்னு நினச்சா கூட அது 115 வயசுக்கு மேலே தான் விழணும், அதுக்கு முன்னாடி விழக்கூடாது. ஏன்னா 90 வயசுலலாம் பற்கள் விழாதவங்க இருக்காங்க. அப்படின்னா அவங்க அப்போ முதுமையில் பற்கள் விழாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா மனித ஆயுள் காலம் 120 வருடங்கள். அப்போது ஒருவேளை 110 வயசுக்கு மேலே தான் ஒருத்தருக்கு பற்கள் விழணும், அது 115 வயசாக கூட இருக்கலாம். 115 வயசில் தான் பற்கள் விழணும்
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம், விதிமுறை இருக்கலாம். அதனால் வந்து அப்போ 70 வயசுலேயே பற்கள் விழுது அப்படிங்கிறது வந்து 60 வயசில் பற்கள் விழுது, 50 வயசுலேயே பற்கள் ஆட ஆரம்பிச்சிருது அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரியான வெறும் புகைப்பிடித்தல் மட்டும் இல்லை, நரம்பு மண்டலங்களை பாதிக்கின்ற அத்தனை நடைமுறைகளும் இப்போ பிற்காலங்களில் பற்கள் விழுவதற்கு காரணமாக இருக்கும். இப்போ பெண்கள்லாம் நிறைய பெண்கள் புகைப்பிடிக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு ஏன் பற்கள் விழுது அப்படின்னா, ஒன்று சளி பிரச்சனை இருக்கலாம், நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் போது தான் அந்த சளி பிரச்சனை வரும், மலச்சிக்கல் வரும், உடம்பு அளவுக்கு அதிகமாக சூடாகி அந்த நரம்பு மண்டலம் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். இந்த மாதிரி அப்புறம் ரொம்ப கோபப்படுவோம், வன்முறை உணர்ச்சி அதிகமாக இருந்ததுனாக்கா அவங்களுக்கு வந்து நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். அதனால் வந்து இந்த மாதிரி பற்கள் விழுவதற்கு காரணமாக இருக்கும். அதனால் புகைப்பிடிப்பது என்பது ஒரு வழிமுறை. நரம்பு மண்டலத்தை பாதிக்கின்ற வழிகளில் வந்து புகைப்பிடிக்கிறது ஒரு வழிமுறை. மற்றபடி புகைப்பிடித்தால் மட்டுமே ஒருத்தருக்கு பற்கள் விழுன்னு சொல்லலை. பற்கள் விழுவதற்கு பிற்காலங்களில் பற்கள் விழுவதற்கு புகைப்பிடித்தலும் ஒரு காரணம். புகைப்பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பற்கள் வந்து ஒரு 70 வயசுலேயோ 60 வயசுலேயோ விழ ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு புகைப்பிடிக்கணும்.